ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் இருக்க ஃபோர்த்து சாப்டர் சம்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி 9th சம் வர பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சம். ஓகே, ஸோ வாங்க 10th சம். ஸோ கேபிட்டலேஷன் நெக்ஸ்ட் மெத்தட் என்ன பார்க்க ஆவரேஜ் ப்ராஃபிட், வெயிட்டட் ஆவரேஜ், நெக்ஸ்ட் சூப்பர் ப்ராஃபிட், அப்புறம் ஆன்யூட்டி மெத்தட் வர பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ இதில் என்ன அப்படின்னா 9th சம்மு 10th சம்மு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 7th சம்மில் இருந்தே ஃபஸ்ட்டு நம்ம சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். குட்வில்லோட ஃபார்முலாஸ் மட்டும் என்ன ஆகிட்டே இருக்கும்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ பாருங்கள், ஏன் அப்படின்னா இது எல்லாமே சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடோட ஒன் ஆஃப் த டைப்ஸ். ஓகே, ஸோ அதனால் சூப்பர் ப்ராஃபிட் வர நமக்கு ஆன்சர்ஸ் சேமாக இருக்கும், ஃபார்முலாஸ் சேமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் குட்வில்ஸோட இது மாறிட்டே இருக்கும். ஸோ பாருங்கள், கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் குட்வில் பை கேபிட்டலைசேஷன் சூப்பர் ப்ராஃபிட். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப் த லாஸ்ட் 4 இயர்ஸோட ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் அப்படின்னும் போது நம்ம இதை என்னவா எடுத்துக்கணும்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்குரியதாக எடுத்துக்கணும். 30,000, 40,000, 50,000 அண்டு 45,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சி பாருங்கள், நான் ரெக்கரிங் இன்கம் ₹3,000 இன்க்ளூடட் இன் த above mentioned profit 30,000. அதாவது இங்கே 30,000 இருக்கு இல்லையா ப்ராஃபிட்டு, அந்த 30,000ல் இந்த 3,000 நான் ரெக்கரிங் இன்கம் ஆட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் 4th சம் 5th சம்லாம் போடும்போது நான் ரெக்கரிங் இன்கம்மை மைனஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த 30,000ல் இருந்து மட்டும் நீங்கள் இந்த 3,000 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆவரேஜ் கேபிட்டல் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சம்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட்க்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஓகே, ஸோ அப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட ஃபஸ்ட்டு அப்போ நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் நமக்கு தெரிஞ்சுக்கணும், நார்மல் ப்ராஃபிட் தெரிஞ்சுருக்கணும். சம்மில் நார்மல் ப்ராஃபிட் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா என்ன? டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ நமக்கு ஃபஸ்ட் இயரில் 30,000ல் 3,000 நான் ரெக்கரிங் இன்கம் இருக்குது. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணி காட்டிக்கணும். ஃபஸ்ட் இயர் நான் ரெக்கரிங் இன்கம்மை 3,000 மைனஸ் பண்ணி, இதுக்காக ஃபுல்லாக நம்ம டேப்லெட் காலம் போடணும்னு அவசியம் இல்லை, சின்ன கேல்குலேஷன் மாதிரி நம்ம எழுதி காட்டிட்டா போதும். ஸோ அப்போ 27,000. ஸோ நம்ம ப்ராஃபிட் எடுக்கும்போது 30,000 போடக்கூடாது, 27,000. அடுத்து சம்மில் இருக்க 40,000, 50,000, 45,000 அப்படி போட்டுக்கணும். ஸோ போட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1,62,000 வரும். எத்தனை இயர்ஸ் இருக்குது? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1, 2, 3, 4 இயர்ஸ் இருக்குது. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணும்போது 40,500 நமக்கு கிடைக்கும். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 40,500. நெக்ஸ்ட் நமக்கு நார்மல் ப்ராஃபிட்டு. ஸோ நார்மல் ப்ராஃபிட் நார்மல் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மல் ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு சம்மில் 3 lakhs கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 3 lakhs கொடுத்துருக்காங்க. அதில் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%. ஸோ 3 lakh இன்ட்டு 10/100 போட்டோன்னா ஒரு 0 கட் ஆகும். 10% அப்படின்னாலே ஒரு 0 கட் ஆகும். ஸோ நார்மல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 30,000. ஸோ இப்போது நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முலா படி சூப்பர் ப்ராஃபிட்டு மைனஸ் சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் அப்படின்னா அப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட அமௌண்ட் 40,500, நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ 30,000. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது சூப்பர் ப்ராஃபிட் 10,500. நெக்ஸ்ட்டு குட்வில்லோட ஃபார்முலா மட்டும் நான் மாறும்னு சொல்லியிருந்தேன், ஏன்னா இது கேபிட்டலைசேஷன் மெத்தடில். ஸோ குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு 100. ஸோ அப்போ நம்ம சூப்பர் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 10,500. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%, ஓவரால் 100. ஸோ என்ன அப்படின்னா டிவைட் பண்ணும்போது ஒரு 0 கட் ஆகும், மல்டிப்ளை பண்ணும்போது 2 0 ஆட் ஆகும். ஸோ அப்போ கீழே இருக்கிறதுல ஒரு 0 கட் ஆயிடுச்சுன்னா இங்கே 1 0 இருக்கும். இந்த 2 ஆட் ஆகும்போது குட்வில் ஈக்குவல் டு 1,05,000. ஓகே,
ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.